சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. உன்னை இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? என்னங்க சித்தி, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என்ன அவமானப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப வந்து என்ன கஷ்டப்படுத்தணும்? எங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போனவதானே, அப்படியே போக வேண்டியதானே? என்னங்க, எதுக்காக இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கணும்? அண்ணே, ஏய், நான் ஊருக்கு கிளம்புறேன்னு அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லாம கொள்ளாம அப்படியே போய் தொலைலாம். ரேவதி, அவங்க கிட்ட சொல்லிடு. என்னங்க, எனக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா திரும்ப இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லி அனுப்பு. ஐயோ சுகன்யா, உன் அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல அண்ணி, என் அண்ணன் இப்படியாச்சும் என்கிட்ட பேசிட்டு போறாருல, எனக்கு அதுவே போதும் அண்ணி. நான் வரேன் அண்ணி, கிளம்புறேன் சித்தி. வரங்க, கிளம்புறேன். வரேன் மீனா. சுகன்யா, வா போலாம். சுகன்யா, சித்தி, இங்க பாரு சுகன்யா, உன் அண்ணன் பேசுனதெல்லாம் மனசுல நினைச்சு வருத்தப்படாத சுகன்யா. அவன் என்னைக்கு நல்ல விதமா பேசியிருக்கான். எல்லார்கிட்டயும் சிடு சிடுன்னு எடுத்திருந்து பேசுறது தானே அவனோட வழக்கம். உன் மேல அவன் கோவத்துல இருக்கான், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டான். சுகன்யா, ஆனா உன் ஆசை நிறைவேறிச்சுல்ல. உனக்கு இந்த ஊருக்கு வரணும், உன் அண்ணன் குடும்பத்தோட கோயில்ல பொங்க வச்சு சாமி கும்பிடணும்னு நீ ஆசைப்பட்டல, அது எல்லாமே நிறைவேறிச்சு இல்லம்மா. அந்த சந்தோஷத்தை மட்டும் நினைச்சுக்கோ, சரியா? எழுந்த சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான் சித்தி நான் நினைச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாம் சரியா போயிடுமா. இதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்பட்டு இருக்காத. அப்புறமா ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டோம், திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சிடாதம்மா. எந்த விசேஷமா இருந்தாலும் உடனே ஊருக்கு கிளம்பி வந்துரு. ஊருக்கு போறவ நல்ல சிரிச்ச முகத்தோட போனாதானே எனக்கும் நிம்மதியா இருக்கும். என் மகளை பார்த்துட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். நீ இப்படி உருன்னு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா? உங்க பொண்ணு என்ன நீங்க பாத்துட்டீங்க சித்தி, ஆனா நான் தான் இன்னும் என் மகளை பார்க்க முடியாம இருக்கேனே. இந்த குடும்பத்துக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் போல இருக்கு. சுகன்யா, ஊருக்கு போகும்போது இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லா இருக்கா? கண்ணத்தோட தொடன்னு சொல்றேன்ல. சுகன்யா, சரி வா, இன்னும் 2 நாள் இங்க தங்கி இருந்துட்டு போயேன். உன்னை இப்படி அழ வச்சு அனுப்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இல்ல சித்தி, இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். நாங்க சிறுவாரூர் போறோம். சிறுவாரூரா? அங்க எதுக்குமா போறீங்க? இன்னைக்கு பங்குனி திருவிழா சித்தி. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல தான் என் பொண்ணு இந்துவ அந்த ஊர் திருவிழால தவற விட்டுட்டேன். அந்த பொண்ணு சிறுவாரூர் கோயில் பங்குனி உத்திர திருவிழால இவங்க கைக்கு கிடைச்சிருக்கு. இவங்களும் அந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவளோட பெத்தவங்க யாருன்னு தெரியாததுனால குழந்தை இல்லாத இவங்களே
அந்த பொண்ணை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.